Hi, this is Chandramohan. Welcome to BGM Views. இன்னைக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் பார்க்கலாம். பார்க்கிங்னா பொதுவாகவே நம்ம பொது இடங்களில் நம்ம வந்து பார்க்கிங் பண்ணுறத வந்து கரெக்டான இடத்துல பார்க்கிங் பண்ணோன்னா பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணுவோம், அவசரத்தில் எங்கேயாவது போகிறோம் அர்ஜென்ட்டானா அப்படியே ரோட்லேயே கொஞ்சம் அப்படியே வந்து போய் பார்க் பண்ணிவிட்டு போயிடுவோம். சம்டைம்ஸ் அது ஒரு நல்ல பிஸி ரோடாக இருந்ததுன்னா நம்ம திரும்ப வரத்துக்குள்ளே நம்ம வண்டியை வந்து லாக் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா தூக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எப்போவுமே வந்து இந்த கவனம் வந்து தேவை. ஸோ நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல பார்க்கிங் அவைலபிள் இருக்கான்றதை நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அன்னெசரியாக வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துல பார்க் பண்ணுறதுனால பொதுமக்களுக்கும் பாதிப்பு, நம்மளுடைய ஓன் வெஹிக்கிளும் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்குமான்றதும் தெரியாது. ஸோ இப்போது சென்னையிலே வந்துட்டு ஒரு இது கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அதாவது இனிமேட்டு இந்த வண்டிகள் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு லைக் கார்லாம் வாங்குகிறாங்க அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் ஆஃப் பார்க்கிங் அவைலபிள் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி இதை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இது வந்து இப்போதைக்கு இன்னும் அமலுக்கு வரல. இதுக்கான இது வந்து ஜப்பானில் ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கான நடவடிக்கைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் மேபி வந்தாலும் வரலாம். இதனால் என்ன உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும் ரோட்ஸு. ஸோ இப்போ ஆம்புலன்ஸ்லாம் அர்ஜெண்ட்டாக போகிறாங்க அப்படின்னும்போது வந்துட்டு உங்களுக்கு ரோட்ஸ் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ பார்க்கிங் வந்துட்டு ஒரு ரெகுலேட் வந்து பண்ணுவாங்க. அதனால தான். ஸோ எப்போவுமே வண்டி எடுத்துகிட்டு போகிறதுனால பார்த்து நீங்கள் பார்க் பண்ணுங்கள், கவனமாக இருங்க. அண்ட் இன்றைக்கி ஒரு இங்கிலீஷ் வேர்டு பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்னா தமிழில் கவனம், பேயிங் ஃபுல் அட்டென்ஷன், அதுதான் இங்கிலீஷில் மீனிங். ஸோ எக்ஸாம்பிளாக அப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபோக்கஸ் நம்ம வந்துட்டு எந்த ஒரு இது எடுத்தாலுமே, ஒரு வேலை எடுத்தாலுமே அதில் முழு கவனத்தை வந்து செலுத்தணுன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கவனம் இப்போ யங்கர் ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஃபோனில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபோனில் அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும், படிப்பில் வந்துட்டு கவனம் வந்து இருக்காது. ஸோ அதனால தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்ஸ் என்னென்ன பெட்டராக இது பண்ணலாம் அப்படின்றதும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது சைனிங்.